சந்திரகாந்த் பண்டிட் அப்படின்னு சொல்ற ஒரு லெஜெண்டரி கோச்ச சிஎஸ்கே உங்களுக்கு கோச்சிங் ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவரு அப்படி கோச்சிங் ஸ்டாஃபாக வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே லோக்கல் டேலண்ட்ஸ் அண்ட் இந்தியன் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் நிறையவே அவங்க டீமில் எடுத்துன்னு வர போகிறாங்க. என்ன நடக்குது, சிஎஸ்கே அவரை கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்துன்னு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்தியாவுடைய ஃபியூச்சர் கேப்டன் அண்ட் சிஎஸ்கேவுடைய ஃபியூச்சர் கேப்டன் நம்ம டீம்லே இப்போவே இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கைஸ். எஸ் கைஸ், ஆயுஷ் மாத்ரே திருப்பி இந்தியாவை லீட் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது அண்ட் கேப்டன்சி ஸ்கில்ஸுமே அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், குவிக்காக நம்ம ஆயுஷ் மாத்ரே பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா அண்டர்-19 லீட் பண்ண போகிறாரு. ஐ மீன் இந்தியா அண்டர்-19 vs ஆஸ்திரேலியா அண்டர்-19 திருப்பி ஒரு சீரீஸ் நடக்க போகுது. ஸோ அதில் இந்தியாவை லீட் பண்ண போகிறது ஆயுஷ் மாத்ரே. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் நடக்க போது ஃப்ரம் த செப்டம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் ஆயுஷ் மாத்ரே லீட் பண்ண போகிறாரு கைஸ். இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக ஃப்யூச்சரில் ஆயுஷ் மாத்ரே லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. பிகாஸ் அண்ட் இந்தியா இப்போ பிசிசிஐ இப்போவே பார்த்துக்கிறாங்க, லைக் ஆயுஷ் மாத்ரே தான் ஃப்யூச்சர் லீடராக கண்டிஞ்சென்ட்டில் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு டெஃபினட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்ரே கேப்பபிளாக கூட இருக்கார் இந்தியாவை லீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த சைன்ஸாக கண்டிப்பாக இருக்குது ஆயுஷ் மாத்ரே இந்தியாவை லீட் பண்ணுறதுக்கு. அண்ட் சிஎஸ்கேக்கு வந்தால் டெஃபினட்டாக ஆயுஷ் மாத்ரே ஃப்யூச்சர் கேப்டனாக மாறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறமா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா அவருமே கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ அப்போ வேணும்னா ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேக்கு ஃப்யூச்சரில் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு லீடர் கண்டிஜென்ட்டில் ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பாக இருப்பார். மேபி இந்த வருஷம் எல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து அவர் தான் வைஸ் கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கலாம். பிகாஸ் அவர்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ் ஆயுஷ் மாத்ரே ஃபர்தர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அண்டர்-19 சீரீஸ், இந்த அண்டர்-19 ஓடிஐ சீரீஸ் அவருக்கு நல்லா போகல அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், சந்திரகாந்த் பண்டிட் இவரை சிஎஸ்கே ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு நான் தான் சொல்லிக்கிறேன் கைஸ். பிகாஸ் கம்பேர் டு நம்ம பரத் அருணா இருக்கட்டும், டிஜே பிராவோ இருக்கட்டும், சந்திரகாந்த் பண்டிட் பார்த்திங்கன்னா நிறைய லோக்கல் டேலண்ட்ஸை மதிச்சிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மள டீம்லேயே வச்சுக்கோங்க கைஸ், நிறைய தமிழ்நாடு டேலண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தது கிடையாது பாஸ்ட்டில். இப்போ தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ மேபி அவரை எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டேலண்ட்ஸை கண்டிப்பாக க்ரூம் பண்ணுவாங்க. லைக் இந்த வருஷம் நம்ம எப்படி அதெல்லாம் மிஸ் பண்ணோம், லைக் பிரியான்ஸ் ஆரியா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது அவரெல்லாம் எடுக்க முடியல நம்மளால். பட் சந்திரகாந்த் பண்டிட் வந்தால் கண்டிப்பாக அவர் ஜஸ்ட் இந்தியன் டொமஸ்டிக் அண்ட் லோக்கல் டேலண்ட்ஸை தான் கண்டிப்பாக அதிகமாக மதிக்க போகிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய கோருக்கு ஒரு செட் ஆவார். அண்ட் சிஎஸ்கேல அது மிஸ்ஸிங் இருக்குது. மேபி ஒரு சிஎஸ்கே ஒரு ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் மென்டாராக கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்திரகாந்த் பண்டிட் ஒரு நல்ல கோச்சிங் ஸ்டாஃப். ஸோ ஒரு பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் இருந்திருக்காரு. லைக் புதிய புதிய பிளேயர்ஸை க்ரூம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதை அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரமன்தீப் சிங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட்டை க்ரூம் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த டீமுக்கு போனாலுமே அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இப்போ வரைக்குமே அவர் எந்த டீமுமே ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக சைன் பண்ணல. ஸோ அதனால் சிஎஸ்கே கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே மை ட்ரை சந்திரகாந்த் பண்டிட். ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கோச்சிங் அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கே டீமுக்காக. அண்ட் நம்ம டீமில் எங்கே டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க, லைக் அவர் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அந்த மாதிரி டேலண்ட்ஸுக்குமே சந்திரகாந்த் பண்டிட் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாரு. ஸோ அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக சந்திரகாந்த் பண்டிட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்கேடைய கோச்சிங் ஸ்டாஃபில் கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். மேபி அவங்களோட ஹோல் கோச்சிங் ஸ்டாஃபை சேஞ்ச் பண்ணாலுமே இருந்திருக்கலாம். பட் சில பல சேஞ்சஸ், மைனர் சேஞ்சஸை சிஎஸ்கே பண்ணி பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஃபர்தர் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, எவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.